T seconds after dropping a stone into a well. The stone hits the surface of the water. ஒரு கிணறு இருக்கு. நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு கல் எடுக்கிறோம். கரெக்டாக கிணத்துக்கு நேராக போயிட்டு நம்ம கையில் ஒரு ஸ்டாப் கிளாக் இருக்குது. இந்த ஸ்டாப் கிளாக்கை கரெக்டாக நான் கல்லை ரிலீஸ் பண்ணும்போது ஸ்டாப் கிளாக் ஆன் பண்ணிக்கிறேன். எப்போ போய் தண்ணியில் அது பட்டு நமக்கு சத்தம் கேட்குதோ உடனே ஸ்டாப் கிளாக்கை ஆஃப் பண்ணிக்கிறேன். அப்போது என்னாகும், நான் கல்லை ரிலீஸ் பண்ணுற டைம்லேருந்து தண்ணி சர்ஃபேஸை தொடுறதுக்கு எவ்வளவு டைம் ஆச்சுன்றது நமக்கு இத்தனை செகண்டுன்னு தெரியும் இல்லையா, அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. T seconds after dropping a stone into a well. ஒரு கிணத்துக்குள்ளார ஒரு கல்லை போட்ட உடனே the stone hits the surface of the water. இந்த சர்ஃபேஸ் ஆஃப் வாட்டர் டச் பண்ணுறதுக்கு T seconds ஆச்சு. Determine the height of the well given the formula D equals half GT square. கிணத்தினுடைய ஆழத்தை அளக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், நம்ம கிணத்துல கீழே இறங்கிட்டு ஒருத்தர் மேலேருந்து ஒரு டேப்பை அனுப்புறது, கிணத்துக்குள்ளார இருக்கிறவர் கரெக்டாக தண்ணியினுடைய சர்ஃபேஸுக்கு நேராக பிடிச்சிக்கிட்டாருன்னா இவ்வளோன்னு அளந்துடலாம். அதை விட கிணத்துக்குள்ளார இறங்காமையே நம்ம ஆழத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு அப்ராக்சிமேட் ஃபார்முலா தான் இது. ஸோ இப்போது நம்ம தண்ணி மேலேருந்து நம்ம கல்லை ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னம்னா கீழே போய் டச் பண்ணுறதுக்கு எவ்வளோ செகண்ட் ஆகுதுன்றதை கண்டுபிடிச்சிட்டோம்னா இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணினா நமக்கு என்ன கிடைக்கும், வர்றது கிணத்தினுடைய எவ்வளோ ஆழத்தில் தண்ணி இருக்குன்றதை நமக்கு தெரிஞ்சுக்கலாம். Determine the height of the well given the formula D equals half GT square, where D is the distance. Dன்றது தான் டிஸ்டன்ஸு, G is the force of gravity, அதாவது 9.81 meters per second, and T is the time in seconds, எவ்வளோ நேரம் அப்படின்றது. இப்போ இதை என்ன பண்ண சொல்கிறாங்கன்னா 15 seconds டச் பண்ணுறதுக்கு டைம் ஆச்சுன்னா, கிணத்தினுடைய தண்ணியை டச் பண்ணுறதுக்கு டைம் ஆச்சுன்னா எவ்வளோ ஆழம் அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணி பாருங்கன்றாங்க. ஸோ இது முதல்ல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கேல்குலேட்டரில் ஸோ ஆஃப் ஜிடி ஸ்கொயர், ஸோ இப்போ 15 செகண்டுனா ஆஃப் இன்ட்டு 9.81 இன்ட்டு 15 செகண்ட்ஸ் ஆகுது அப்படின்னா எவ்வளோ வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். 1/2 multiplied by 9.81 multiplied by 15. அப்போ பார்த்தீங்கன்னா 73.575 மீட்டர்ஸ் அப்படின்றது தெரியுது. ஓகே, ஸோ நம்ம ப்ரோக்ராம் போட்டு இதே வருதா அப்படிங்கிறத நம்ம டெஸ்ட் பண்ணலாம். ஸோ இதில் என்ன இன்புட்டு, எவ்வளோ செகண்ட்ஸ் அப்படிங்கிறது தான் இன்புட். float t, d printf enter the number of seconds to reach the water surface. scanf %f ampersand t. இப்போ calculation d equals 1/2 multiplied by 9.81 multiplied by t star t. ஸோ t ஸ்கொயருங்கிறத t star t சொல்லலாம், அல்லது பவர் ஆஃப் t, 2 சொல்லலாம். ஸோ எப்படி போட்டிங்கனாலும் ஓகே தான். நார்மலாக ஸ்கொயருக்கு ஜஸ்ட் t star t யூஸ் பண்ணலாம். எங்கே டிவிஷன் வந்தாலும் சரி நம்ம ஏதாவது ஒரு இந்த ரெண்டு நம்பரில் ஏதாவது ஒன்று ஃப்ளோட்டாக மாற்றணும். மாற்றலைன்னா என்ன ஆகுதுன்றதை இப்போ பார்க்கலாம். டிஸ்டன்ஸ் ஈக்குவல்ஸ் % f d.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய அசம்ஷன் படி 1/2 அப்படின்னா 0.5. இதிலேருந்து வர ரிசல்ட்டே என்ன ஆகும்னா 0ன்னு மாறிடும். 0 மல்டிப்ளைட் பை எனிதிங் என்ன ஆகும், 0ன்னு வரும். எத்தனை செகண்டு, 15 செகண்ட்ஸ். டிஸ்டன்ஸ் பாருங்கள் 0. ஏன், இது ரெண்டுமே இன்டீஜராக இருந்தால் சி ப்ரோக்ராமிங்கில் என்னாகும், இதிலேருந்து வர அவுட்புட்டும் டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிறது ட்ரங்கேட் ஆகி தான் வரும். அதனால் என்ன பண்ணுறோம், இது ரெண்டில் ஏதோ ஒன்று நம்ம ஃப்ளோட்டாக மாற்றிட்டோம்னா ஸோ அந்த டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற வேல்யூ ரீட்டைன் ஆகும். ஸோ மறுபடியும் பில்டு கொடுக்குறேன், ரன் பண்ணுறேன். 15 செகண்டுக்கு எவ்வளோ டைம் ஆகுது. ஸோ 11.1104ன்னு வருது. நம்மளுடைய கேல்குலேஷன் படி இது என்ன ஆகுது, 73.575 தான் வரும். ஸோ இப்போ எங்கே மிஸ்டேக் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஓ, இதில் டி ஸ்கொயரில் இப்போ 2 முறை போடணும். ஸோ நம்ம மேனுவலாக பண்ணது தான் மிஸ்டேக். அப்போ இந்த இடத்துல இன்ட்டு எகெயின் ஒரு 15 போட்டோம் அப்படின்னா இது தப்பு. எது கரெக்டான ஆன்சர், 1104. 1104. ஓகே, ஆனால் எனக்கு ஒரு சின்ன டவுட்டு. ஏன் கேல்குலேட்டரில் போடும்போது நமக்கு என்ன வந்து 1103.625 வந்துச்சு. ஸோ இங்கே ஏன் நமக்கு ட்ரங்கேட் ஆச்சுன்னு தெரியல. ஸோ அதனால் இந்த பவரை தூக்கிட்டு, இது மேலே தான் எனக்கு டவுட்டாக இருக்குது. பவரை தூக்கிட்டு T*T போடுறேன், என்ன ரிசல்ட் வருதுன்னு பார்க்கலாம். ஒன் பை 2 9.81. நம்ம மறுபடியும் கேல்குலேட்டரில் போட்டு பார்க்கலாம். 1/2 அப்படின்னா 0.5 மல்டிப்ளை பை 9.81னா இது, இன்ட்டு 15 போட்டோம்னா இது, இன்ட்டு 15 போட்டோம்னா 1103 தான் வரணும். ஓ சாரி, நான் வெறும் டாட் எஃப்னு கொடுத்துட்டேன். ஸோ வெறும் டாட் கொடுத்ததுனால டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருந்ததுன்னா ட்ரங்கேட் ஆயிடுச்சு. ஓகே, 15 பாருங்கள், கரெக்டாக ரிசல்ட் வந்துருச்சு. சரி, இப்போ .4 கொடுத்தோன்னா டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 4 டிஜிட் வரைக்கும் அக்யூரசி வேணும் அப்படின்னா இப்போ 25 செகண்ட் அப்படின்னா ஸோ 3065 மீட்டர்ஸ். ஸோ ஏன்னா இங்கே மீட்டர்ஸ்னு கூட வர மாதிரி பண்ணிக்கலாம். எம் ஸோ 1103.6250 மீட்டர்ஸ். ஓகே, ஸோ இப்படி தான் நம்ம டெவலப் பண்ணோம். ஸோ இதை நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். எக்ஸலண்ட். ஸோ இந்த டாபிக் உங்களுக்கு நிச்சயமாக பிடிச்சிருக்கும். கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ புது டாபிக் வரும்போதெல்லாம் உங்களுக்கு இன்டிமேஷன் வந்துடும். உங்களுக்கு இந்த டாபிக் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸை கண்டிப்பாக எழுதுங்க எனக்கு. அதே சமயத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். நல்ல விஷயங்கள் 4 பேருக்கு சேர்ந்தால் அது நமக்கு நல்லது தானே. தேங்க்யூ.